பகத் வாசிலோட அடுத்த படம் அக்டோபர் 10 வரும்னு சொன்னாங்க. இந்த படம் இப்ப போஸ்ட்பாண்ட் ஆகி அக்டோபர் 17க்கு போயிருக்கு. அட்டகத்தி தினேஷோட அடுத்த படம் தண்டகாரண்யம். இதுக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. அதே நதிரே டைரக்ஷன்ல அட்டகத்தி தினேஷ் கலையரசன் நடிக்கிறாங்க. ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக் பண்றாரு. அமரன் மூவில இருந்து சாய் பல்லவியோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. சாய் பல்லவியோட கேரக்டர் நேம் இந்து ரபாக்கா. வீடியோ பார்க்க நல்லா இருக்கு. வேட்டையன் படத்தோட தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸை ரெட் ஜெயண்ட் மூவிஸ் வாங்கிட்டாங்க. அது அபிஷியலாவும் இப்ப சொல்லிட்டாங்க. ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான், ஆனா இப்பதான் அனௌன்ஸ் பண்றாங்க. அண்ட் வேட்டையன் மூவில இருந்து கிஷோரோட கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவும் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. கிஷோரோட கேரக்டர் நேம் ஹரீஷ். சூர்யா 44 மூவில சூர்யா 2 லுக்ல வர வாய்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே நான் சொல்லிருப்பேன். அது இப்ப கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிட்டு. எப்படின்னா சூர்யாவோட ரீசெண்ட் லுக் போட்டோ ஒன்னு இப்ப வந்திருக்கு. இதுல சூர்யா வேற லுக்ல இருக்காரு. ஆனா சூர்யா 44க்கான ஷூட்டிங் இன்னும் முடியல. சூர்யா 44க்கான லுக் இதான். சோ இந்த லுக்ல அவர் இல்லங்கிறப்போ இப்ப வந்திருக்கிற இந்த புது போட்டோல இருக்கிற லுக்ல இன்னும் கொஞ்சம் மாடிஃபை எல்லாம் பண்ணி மூவில இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி காட்டுவாங்கன்னு சொல்லப்படுது. சோ எப்படி பார்த்தாலும் சூர்யா 44 மூவில சூர்யாவுக்கு 2 லுக் தான். வேட்டையன் படம் மலையாளத்துல வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவங்க போட்டோ ட்வீட்ல மலையாளத்தை மென்ஷன் பண்ணல. தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி மென்ஷன் ஆயிருக்கு. ஆனா மலையாளம் மென்ஷன் ஆகல. சோ மலையாளத்துல படம் வராதுன்னு நினைக்கிறேன். எப்பவும் சொல்ற மாதிரி தான் மலையாள ஆடியன்ஸ்க்கு தமிழ் தெரியும். சோ இது பெரிய பிரச்சனையா இருக்காது. SK23க்கான ஷூட்டிங் முடிஞ்சுதானு கேட்டிருக்காரு. ஷூட்டிங் என்ன இருக்கு. AR முருகதாஸ் இப்போ இந்த படத்தையும் சிக்கந்தர் படத்தையும் மாத்தி ஷூட் பண்றாரு. அதனால இந்த படத்துக்கான ஷூட்டிங் என்ன இருக்கு, முடியல. கங்குவா படம் நார்த் இந்தியால 3000 ஸ்கிரீன்ல மினிமமா வரும்னு தனஜயன் சொன்னாரு. அப்ப மேக்சிமமா எவ்வளவு வரும்னு கேட்டிருக்காரு. ப்ரொடக்ஷன் கம்பெனியை சேர்ந்தவர் அவரே அக்யூரேட்டா சொல்லல. மேபி என்னோட கெஸ் படி 3100 200 அப்படி இருக்கும் ஸ்கிரீன். அவங்க ரவுண்டா 3000 சொல்றாங்க. 2.0 படம் நார்த் இந்தியால 4 வாரம் OTTக்கு வந்துச்சா இல்ல 8 வாரம் OTTக்கு வந்துச்சான்னு கேட்டிருக்காரு. 8 வாரம் OTTக்கு தான் வந்திருக்கும். அப்படி போயிருந்தாதான் அவ்வளவு பெரிய வசூல் வந்திருக்கும். நார்த் இந்தியா வசூல் மட்டும் இந்த படத்துக்கு 200 கோடி. நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வராம நார்த் இந்தியால இவ்வளவு பெரிய வசூல் சாத்தியம் இல்ல. தளபதி 29 மூவில விஜய் சிஎம்மா நடிக்க போறதா சொல்றாங்க. இது உண்மையான கேட்டிருக்காரு. இல்ல அப்படி எந்த நியூஸ் எங்க பக்கம் வரல. படத்துல அரசியல் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா சிஎம்மா நடிப்பாராங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சிவகார்த்திகேயன் சுந்தர்சி கம்பா வருமானு கேட்டிருக்காரு. இதுவும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வரும்னு சொல்ல முடியாது, வராதுன்னு சொல்ல முடியாது. தளபதி 29 மூவிக்கு விஜயோட கால் ஷீட் 20 நாள் தானே கேள்விப்பட்டேன். இது உண்மையான கேட்டிருக்காரு. இது உண்மை இல்ல, கால் ஷீட் இன்னும் அதிகம். நயன்தாராவோட மார்க்கெட் போயிடுச்சா, ஏன்னா சின்ன ஹீரோஸ் கூட எல்லாம் நடிக்கிறாங்க, அதான் மார்க்கெட் போயிட்டான்னு கேட்டிருக்காரு. நயன்தாராவோட மார்க்கெட் முன்னாடியே கம்மி ஆயிடுச்சு. அவங்க சொல்லவா பண்ண ஒரு சில படம் நல்லா போச்சு, நிறைய படம் சரியா போகல. யூடியூபர்ஸ் பிரீமியர் ஷோ எல்லாம் எப்படி பாக்குறாங்க, நீங்க பிரீமியர் ஷோ பாப்பீங்களான்னு கேட்டிருக்காரு. நான் பிரீமியர் ஷோ பார்த்தது இல்ல. கொஞ்சம் பெரிய ரிவ்யூவர்ஸ் பிரீமியர் ஷோக்கு இன்வைட் பண்ணுவாங்க, அப்படிதான் போய் பார்க்க முடியும். RJ பாலாஜி டைரக்ஷன் பண்ற படம் சூர்யா 45னா அப்ப வாடிவாசல் எத்தனாவது படமா இருக்கும், சூர்யா 46 இருக்குமான்னு கேட்டிருக்காரு. இந்த கேள்வி நிறைய பேர் பல விதமா கேட்டு நானும் பல விதமா பதில் சொல்லிட்டேன். ஆனா இன்னமும் இந்த கேள்வி வர்றதுன்னு என்ன பாடில்ல. வாடிவாசல் முன்னாடி அனௌன்ஸ் பண்ண படம். இவ்வளவு நம்பர் தள்ளி அந்த படம் வராது. அது அவங்களே சொல்லுவாங்க நம்பர் என்னன்னு. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தனி ஒருவன் படத்துக்கான வசூலை கேட்டிருக்காரு. 61 கோடி. மார்டின் படம் கோட் படத்தோட வசூலை பீட் பண்ணுமான்னு கேட்டிருக்காரு. படம் நல்லா இருந்தா பீட் பண்ண வாய்ப்பு இருக்கு. கங்குவா ஆடியோ லஞ்சுக்கு எப்படி போறதுன்னு தெளிவா சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அதுக்கான பாஸ் யாருக்கிட்ட இருக்குன்னு கேட்டு அப்படிதான் நீங்க போய் ஆகணும். சூர்யா ரசிகர் மன்றத்துல யாரையாச்சும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பாஸ் வரும். ரங்கோலி 2 வருமானு கேட்டிருக்காரு. ரங்கோலி 2க்கு இது வரைக்கும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. லாரன்ஸோட லைன் அப்ப ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஸ்கிரீன்ல போடுறேன். ஆவேசம் படத்தை தமிழ்ல ரீமேக் பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்காரு. ரீமேக்லாம் பண்ண மாட்டாங்க, ஆனா தமிழ் டபுள படம் வந்துட்டு 24 படத்துக்கு பார்ட் 2 வருமானு கேட்டிருக்காரு. இதையும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பார்ட் 2 வரும்னு தான் நியூஸ் வந்துச்சு, ஆனா இப்போதைக்கு அது வராது போல, டைம் ஆகும் போல. மதகஜராஜா அக்டோபர், நவம்பர் இல்ல டிசம்பர்லயாவது வருமானு கேட்டிருக்காரு. இந்த வருஷம் படம் வந்துடும் தான் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து நியூஸ் வந்துச்சு, ஆனா இன்னும் ரீகன்ஃபார்ம் பண்ணல. சோ படம் இந்த வருஷம் வருமாங்கிறது டவுட் தான். நான் அப்டேட் வந்தா சொல்றேன். எனக்கு ஒருத்தர் பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லிருக்காரு. சோ அவருக்கு ஹாப்பி பர்த்டே. எனக்கு வந்து கமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியா தான் எடுத்திருக்கேன். மெய்யடுகன் தேவரா படத்துக்கான ரிவ்யூ இப்பதான் நான் போட்டேன். அந்த வீடியோ போட்டுட்டு உடனே ரெக்கார்ட் பண்றேன், அதனால கமெண்ட் கம்மியா தான் எடுத்திருக்கேன். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.